எப்படி இந்த சந்தோஷோட மாஸ்டர் பிளான் நான் சொன்ன மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? உங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தரமான சம்பவத்தை நீங்க பாத்திருக்கீங்களா மம்மி? அதானே பார்த்தேன். புலிக்கு பிறந்தது பூனையா இருக்குமா? நான் கற்பனையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீ பெரிய பெரிய பிளான் எல்லாம் போடுற சந்தோஷ். அந்த ருத்ரா சக்தியை அவமானப்படுத்தி அடிச்சு துரத்தணுங்கிறது எனக்கும் அனிதாவுக்கும் எத்தனை நாள் கனவு தெரியுமா? ஆனா அந்த கனவு இன்னைக்கு ஓம் மூலமா ஜெயிச்சிருச்சுடா சந்தோஷ். எப்பவுமே அந்த சக்தியை விட்டு கொடுக்காத ருத்ராவே இன்னைக்கு இரிட்டேட் ஆகி எல்லார் முன்னாடியும் அந்த சக்தியோட கண்ணத்துல ஓங்கின்னு பலாரும் ஒரு அற விட்டால, அதுதான் உன் மம்மியோட லைஃப்ல என்ஜாய் பண்ண பெஸ்ட் மூமெண்ட். ஏற்கனவே சிவா சக்தி மேல கொலை வெறியில இருக்கான். இப்ப இவ பண்ண இந்த காரியத்தால சிவா டோட்டலா அப்செட் ஆயிட்டான். இன்னொரு டைம் சிவா முன்னாடி மட்டும் இவ போனான்னு வை, கண்டிப்பா இவளோட உயிருக்கு நோ கேரண்டி நோ வாரண்டி. ஐயோ தேங்க்யூடா சந்தோஷ். நீ இல்லனா இது எதுவுமே நடந்திருக்காது. டே சந்தோஷ், நல்லா இருந்த சக்தி திடீர்னு ஏன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிச்சிட்டு இருந்தா? அப்படி என்னடா ஸ்ப்ரே அது? அவ ஏண்டா உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா? இந்த மம்மிக்கு தெரியாம சைட்ல ஏதாவது மேஜிக் ஏதாவது கத்து வச்சிருக்கியா என்ன? இங்க பாரு, இப்ப மட்டும் நீ அந்த ரகசியத்தை சொல்லலனா எனக்கு அப்படியே தலையே வெடிச்சு போயிரும். மம்மி, நான் பண்ணது மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் பியூர் சயின்ஸ். நான் கொடுத்த ஸ்ப்ரேல இருந்தது N2O. அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சயின்ஸ் வேர்ட்ல இது நைட்ரஸ் ஆக்சைடு லாஃபிங் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பா சுவாசிச்சோன்னா சடனா ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகி நம்மள நான் ஸ்டாப்பா பைத்தியக்கார மாதிரி சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இத மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா அந்த சக்தி சுவாசிச்சானா 100% அவ மூச்சுல கலந்து அவ இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பா. அதோட மட்டும் இல்லாம அந்த சிரிப்பு ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு திணறல் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து இந்நேரம் போய் சேர்ந்திருந்தாலும் சேர்ந்திருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ருத்ரா அத்தைய வச்சு அந்த சக்திய நீ இன்னும் கொஞ்ச நாள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு அவகிட்ட, நீ வேலைக்கே வர வேண்டாம், தேவையில்லாத ஆணிய புடுங்க வேண்டாம்னு சொல்ல வச்சேன் பாத்தீங்களா? அதான் இந்த சந்தோஷ். டே சந்தோஷ், இப்பதாண்டா உன் அருமையும் பெருமையும் இந்த அம்மாவுக்கே புரியுது. நீ உண்மையிலேயே பெரிய சகலகளா வல்ல வந்தாண்டா. வேற லெவல்டா நீ. அண்ணே, என்னண்ணே அண்ணிய பார்த்த உடனே மனசு மாறிட்டீங்களா? எனக்கும் அண்ணியை இப்படி பார்க்கறதுக்கு கஷ்டமா தானே இருக்கு. இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அண்ணியை கொல்றதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கானே? அண்ணே, என்னண்ணே பேசிட்டு இருக்கும்போது தம்பி எப்படி பலாருன்னு அரைஞ்சிட்டீங்க? நீ பேசிட்டு இருக்கும்போது அடிச்சிருக்க கூடாதா? இவளோட சேர்த்து கொண்டிருக்கணும். நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நம்ம தொழில பெத்த தாயா இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, நமக்கு பிறந்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஈவி இறக்கமே பார்க்க கூடாதுன்னு. மன்னிச்சிருங்கண்ணே, ஏதோ ஆர்வ கோளாறுல பேசிட்டேனே. ஹே சீதா, நான் தாண்டி உனக்கு புருஷன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னை பத்தின உண்மையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப நானே உன் முன்னாடி யமனா வந்து நிக்கிறேன். உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருப்பேன், எந்த உண்மையை வெளியில சொல்லாத, உன் மனசோட வச்சுக்கன்னு. கேட்டியா? என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு எதிராக வேலை பார்ப்பேன். எனக்கு எதிராக யார் வேலை பார்த்தாலும் அவங்கள கொன்னு புதைச்சு சமாதி ஆக்குறதாண்டி இந்த ரத்னத்தோட ஸ்டைலு. பேசுறதுல உன் காதல விழாது. ஏன்னா நீ மயக்கத்துல இருக்க. அண்ணே, இவங்க கதையை எப்பனே முடிக்கிறது? டேய் சங்கர், நான் சொல்றத கவனமா கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்க. இங்க இருந்து சுத்தி 5 கிலோமீட்டருக்கு கடைகளோ சிசிடிவி கேமராவோ இல்ல. அதனால இவ கதையை முடிக்கிறதுக்கு இதுதான் சரியான இடம். இப்பவே இவ கதையை முடிச்சிட. அண்ணே, நீங்க உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான ஆள்னே. கிரிமினல் மாதிரி யோசிச்சு எப்படி கொலை பண்ணணும்னு ஐடியா கொடுக்குறீங்க. அதே நேரத்துல நல்லா வக்கீல் மாதிரி யோசிச்சு அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு வேற ஐடியா கொடுக்குறீங்க.
உண்மையிலே சொல்றேனே, உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு இந்த தம்பிக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. ஜாக்கிரதையா வேலையை முடி. நீங்க போங்க, நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். இப்ப நான் உனக்கு சொல்றதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வராத, போயிடு. சக்தி, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆச்சு உனக்கு? தெரியல பிரியா, எனக்கு என்ன ஆச்சுன்னு நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். ஆனா என்ன சுத்தி முழுக்க முழுக்க என்ன நடக்குதுன்னே எனக்கே புரியல. நான் கூட உன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல, ஏதோ என் மனசுக்கு தப்பா படுது, என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குதுன்னு. பிரச்சனை மத்தவங்க கிட்ட இல்ல, எனக்குள்ளதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமா சக்தி, நீ சொன்ன மாதிரி ப்ராப்ளம் உன்கிட்ட தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி உன்னை சுத்தி என்ன நடந்தாலும் நீ ரொம்ப நார்மலா தான் இருப்ப. உன்னை யாரு எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதை எதையுமே நீ வெளிக்காட்டிக்காம மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுப்ப. ஆனா வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு நீ நடந்துக்கிட்டது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வினோதமாவும் ரொம்ப பயமாவும் இருந்தது. கிச்சன்ல இருந்து நீ டீ எடுத்துட்டு போற வரைக்கும் ரொம்ப நார்மலா தான் இருந்த சக்தி. ஆனா சிவா சார் மீட்டிங் பேசிட்டு இருந்த இடத்துக்கு போன உடனே ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி நீ பயங்கரமா ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்ட. எல்லாரும் சேர்ந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணாலும் நீ யாரோட கண்ட்ரோலுக்கும் கட்டுப்படாம ஜாஸ்தியா சிரிச்சுக்கிட்டே இருந்த. சிவா சாரும் ருத்ரா அம்மாவும் எவ்வளவு சொல்லி பார்த்தோம், நீ சிரிச்சுக்கிட்டே தான் இருந்த. அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திட்ட. உன்கிட்ட அந்த மாற்றத்தை யாருமே எதிர்பார்க்கல சக்தி. நீ நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நீ பண்ணதை உன்கிட்ட காட்டணும் தான் நான் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீ என்ன செஞ்சிருக்கன்னு நீயே பாரு சக்தி. எனக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கே தெரியல பிரியா. நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா எனக்குள்ள எப்படி திடீர்னு இந்த மாற்றம் வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது பிரியா. இதுக்கு முன்னாடி எப்பவும் நான் சுதந்திரமா இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனா இப்போ யாரோ என் பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ற மாதிரியே எனக்குள்ள ஒரு பதட்டமும் பயமும் இருக்கு. என்னை சுத்தி யார் என்ன பண்றாங்கன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல பிரியா. மத்தவங்க தான் என்ன நம்பல, நீயாவது நான் சொல்றத நம்ப பிரியா. உண்மையிலேயே எனக்கு எதுவுமே இல்ல, நான் சரியா தான் இருக்கேன். என்ன யாரோ ஏதோ பண்றாங்க பிரியா, ஆனா அது என்னன்னு தான் என்னால கண்டுபிடிச்சு சொல்ல முடியல. என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப உண்மையிலேயே நான் பைத்தியம் ஆயிடுவேனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரியா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சக்தி, நீ அழாத. என்னால முடியல பிரியா. ஐயா ஐயா, என்னங்க ஆச்சு? எழுந்துருங்க ஐயா. பாத்து ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீ நல்லா இருப்பமா, நீ நல்லாவே இருக்க மாட்ட.
என்னடி பிச்சைக்காரனுக்கு உதவி பண்ணி என்ன சாப விடலான்னு பாக்குறியா? ஆமா, எப்படி இருக்கா உன்னோட மாமியார்? அப்புறம் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு கூஜா தூக்கிக்கிட்டு இருக்கானே உன்னோட புருஷன், அவெல்லாம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காங்களா? அடுத்தவங்க குடும்பத்தை நாசமாக்கி வாழ்றவங்களே நல்லா குத்துக்கள் மாதிரி இருக்கிறப்போ என் மாமியாருக்கும் என் புருஷனுக்கும் என்ன குறைச்சல்? அடுத்தவங்க காசுல உக்காந்து ஓசியில சாப்பிடாம சொந்த காசுல உழைச்சி சாப்பிடுறதால உடம்புல கொழுப்பு சேராம ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காங்க இந்து மேடம். கீழே விழப்போன பிச்சைக்கார சாப்பாட்டை நீ அப்படியே பறந்து வந்து பிடிச்சு கொடுத்தா உன்னை எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்கன்னு நினைச்சியா? அந்த பிச்சைக்காரனுக்கு உதவுன நீயும் ஒரு பிச்சைக்காரின்னு இந்த ஊர் உலகத்துக்கு நல்லா தெரியும். நான் பிச்சைக்காரனுக்கு உதவின பிச்சைக்காரியாவே இருந்துட்டு போறேன். ஆனா நீங்க பெரிய ஆளுதான். அந்த பிச்சைக்காரர் சாப்பாடுல கூட மண்ணள்ளி போட நினைக்கிறீங்களே, நீங்களாம் எந்த ரகம்னே தெரியல. நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஆனா உங்களை மாதிரி ஒருத்திய இப்பதான் பாக்குறேன். என்னடி ரோட்ல வச்சு என் மான மரியாதைய வாங்கலான்னு பாக்குறியா? ஓஹோ, உங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணு இருக்கா? அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? என்ன நீ பகிச்சுக்கிட்டதுனாலதான் உன் வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நீ இந்த நிலைமையிலேயே இருக்க. நான் சொல்றத கேட்டிருந்தா இந்நேரம் நீ ராணி மாதிரி இருந்திருப்ப. ஐயோ சாமி, இதெல்லாம் கேட்டு கேட்டு காதுல இருந்து ரத்தம் வந்துருச்சு. புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்லனா பண்ண பாவத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு உங்க வீடு போய் சேருங்க. உங்க பணத்திமிர் எல்லாத்தையும் உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி என்கிட்ட காமிச்சிங்க, அம்மானு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. ஏய் ஏண்டி வீட்டை விட்டு ஓடி வந்து நீயே குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு போனவ நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஏன் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க? காதலிச்சவனையே கல்யாணம் பண்றதுக்கு பேரு அசிங்கம் கிடையாது. இப்ப நீங்க என் அண்ணன் விஷயத்துல பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுதான் பெரிய அசிங்கம். நான் என்னடி அசிங்கம் பண்ண? பெத்த புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது அசிங்கமா? பெத்த புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சது அசிங்கம் கிடையாது. ஆனா அவன் ஏற்கனவே ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை உண்மையா நேசிக்கிறப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையால அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னா ஒரு நல்ல அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தன்னோட பிள்ளைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்லுவா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இதுதான்டா சாக்குன்னு சொத்துக்கு ஆசைப்பட்டு அனிதாவையும் என் அண்ணனையும் கோத்து விட முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வேலை பாக்குறவங்களுக்கு பேரு அம்மா கிடையாது, அதுக்கு பேரு வேற என்னவோ. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? அப்புறம் உன்னை உண்டுலன்னு ஆக்கிடுவேன். யாரு நீ? என்ன? அந்த காஃபி ஷாப்ல அனிதா பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலையும் எனக்கு தெரியும். என் அண்ணன் கூட நெருங்கறதுக்கு அவ எவ்வளவு கேடுகெட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கானோ எனக்கு நல்லாவே தெரியும். நல்லவங்க கூட சேர்ந்தாதான் நல்ல புத்தி வரும். அவதான் 24 மணி நேரமும் உன் கூட இருக்காளே, அவளுக்கு எப்படி நல்ல புத்தி வரும்? அந்த அனிதா காஃபி ஷாப்ல வச்சு என் அண்ணனை கைய புடிச்சுக்கிட்டு அவ எல்லாம் மீறி போனனாலதான் அதை பார்த்துட்டு என் அண்ணனை ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஓ, அப்போ நீ தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணிருக்க? ஆமா, நான் தெரிஞ்சுதான் எல்லாமே பண்ணேன், இனிமேலும் பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? பண்றேன். என்ன பண்ண முடியும்னு காட்டுறேன். இதுக்குதான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்டயே ஆடு புலி ஆட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஆடு புலிய வேட்டையாடுதா இல்ல புலி ஆட வேட்டையாடுதான்னு பொறுத்திருந்து பாரு. நானும் சொல்றத நல்லா எழுதி வச்சுக்கோ. உன் திட்டம் எதுவுமே நடக்காது. அந்த வீட்ல இப்ப இருக்கிற நிலைமெல்லாம் மாறி உன்னோட ஆட்டத்தை எல்லாம் காலி ஆக்கி உன்னை நடு தெருவுக்கு கொண்டு வரல, என் பேரு திவ்யா கிடையாது. கொண்டு வரல, என்ன கொண்டு வருவேன். யாரு? நான் நடுத்தெருவுல நிப்பேனா? பெரிய இவளாட்ட சாபம் கொடுக்கற? இப்ப நான் சொல்றத நீ எழுதி வச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் ஆட்டத்தை அடக்கி உன் குடும்பத்தை நிலக்குலைய வச்சு உன் புருஷன், அப்புறம் நீ கொஞ்சிட்டு இருக்கியே அண்ணி அண்ணின்னு அந்த சக்திய, இவங்க எல்லாரையும் மொத்தமா கூண்டோட காலி பண்ணி அந்த வீட்டுல மொத்தமா ஏன் சாம்ராஜ்யத்தை நட்டு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அப்பதான் இந்த இந்து யாருங்கிறது உனக்கு புரியும். முதல்ல வாயை மூடுங்க. உங்க வயித்துல பிறந்ததுக்கு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன். உங்களை மாதிரி ஒருத்தவங்கள என் அம்மான்னு சொல்றதுக்கே நான் வெக்கப்படுறேன்.
எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று, அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விட மாட்டேன், அதுவரை உன்னை தொட மாட்டேன். என்ன சக்தி, நான் யாரை நினைச்சு இந்த பாட்டை பாடுறேன்னு உனக்கு தெரியலையா? உன்னை இப்ப இந்த கோலத்துல பாக்குறப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி. என்ன பண்றது? நானும் உனக்கு எவ்வளவோ ஆஃபர் கொடுத்து பார்த்துட்டேன், ஆனா நீ எதுக்கும் அட்ஜஸ்ட் ஆகுற மாதிரியே தெரியல. இப்ப நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணனா உனக்கு எப்படிலாம் பேட் நேம் வந்திருக்குமா? இப்போவும் உன்னை கேட்டு போகல. நான் சொல்றத மட்டும் நீ கேட்டனா இந்த வீட்டுல இப்ப உன்னை திட்டிட்டு இருக்க எல்லாருமே உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரியான வேலைய நான் பாத்துக்கிறேன். நீ என்ன சொல்ற சக்தி? ஏற்கனவே நான் கோவத்துல பல்ல கடிச்சிட்டு ரொம்ப பொறுமையா இருக்கேன். நான் இவ்ளோ பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. சிவா சாருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களோட முகமுடியை கிழிக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு மறுபடியும் எச்சரிக்கையாவே சொல்றேன், இன்னொரு வாட்டி இதே மாதிரி பேசிக்கிட்டு என்கிட்ட வக்ர புத்தியோட என் பக்கத்துல வந்தனா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஓஹோ, இப்பவும் கோவப்படுறியா? இருந்தாலும் நீ இந்த கோபத்துல கூட எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உன்கிட்ட ரொம்ப பிடிச்சதே நீ இப்படி பேசுறதுதான். உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்காததும் அதை என்கிட்ட போய் இப்படி பேசுறதுதான். இப்பெல்லாம் பாரு, ஏதோ பேய் பிசாச பார்த்து பயப்படுற மாதிரி இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே உன்னை பார்த்து பயந்து நமக்கு எதுக்குடா பம்பன்னு ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் ஒருத்த மட்டும்தான் உன் பின்னாடியே குட்டி போட்ட நாய் மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்க. நீ கொஞ்சம் கூட என்னை கண்டுக்காம எப்ப பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுறிய டார்லிங். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஷியோரா சொல்றேன், தேக்கு மரம் எப்படி நாளுக்கு நாள் பியூட்டி ஆயிட்டே போதோ அதே மாதிரி நீயும் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட சும்மா தேக்கு மரம் மாதிரி கும்முன்னு ஆயிட்ட. அது என்னமோ தெரியல, நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், ஆனா உன்னை ரசிக்கிறப்ப கிடைக்கிற சுகமே தனிதான் பியூட்டி. முன்னாடி எல்லாம் உன் கைய பிடிச்சு இழுத்தா காப்பாத்துறதுக்கு ஹீரோ மாதிரி உன்னோட புருஷன், அதான் எங்க அண்ணன் வருவான். ஆனா நீ இப்ப என்ன கத்தனாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு உன்னோட விஷயத்துல நான் தான் ஹீரோ, பட் எங்க அண்ணன் தான் உனக்கு வில்லன். இப்ப மட்டும் நீ பெரிய பத்தினி மாதிரி ஓவரா சீனை போட்டு கத்த ஆரம்பிச்சான்னு வைய, இப்ப நடந்துகிட்டு இருக்க சீனை அப்படியே உல்டாவாகி மொத்த பழியையும் தூக்கி ஓ மேல போட்டுருவேன். இப்போதைக்கு நீ என்ன சொன்னாலும் எங்க அண்ணனும் நம்ப மாட்டான், இந்த குடும்பத்துல இருக்கவங்க யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் எல்லாரும் உன்னை நம்புறாங்க சக்தி, நீதான் மனநல சரியில்லாம பாதிக்கப்பட்டிருக்கான்னு. சந்தோஷ் ஒரு பொம்பளை பொறுக்கி புறம்போக்கு திருடன்னு போய் நீ யார்கிட்ட சொன்னாலும் அவங்க யாருமே நான் நம்ப மாட்டாங்க. என்ன சக்தி, மேல கையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்ட? எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? உன் பணத்திமிரையும் உன் ஆம்பளத்திமிரையும் நீ உன்னோட வச்சுக்கோ. இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி பண்ண வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஓ, நீ என்ன பத்தி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் சொன்னாலும் சொல்லலனாலும் நான் யாருங்கிறதும் நீ யாருங்கிறதும் வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால ப்ளீஸ் டார்லிங், என் மூட ஸ்பாயில் பண்ணாத. நான் சொல்ற மாதிரி நீ கேட்டு நடந்துக்கோ, அப்பதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. அதனால இப்பவே என்னோட ஆசையை நான் தீர்த்துக்கிறேன். என்னம்மா நீ கத்தியெல்லாம் நீட்டுற? மரியாதையா போயிடு, இல்லனா நான் கொன்னுடுவேன் உன்னை. என்ன சக்தி, ஏற்கனவே நீ உன்னோட அழகால என்ன கொன்னுக்கிட்டு தானே இருக்க. அதனால உன் கையால சாகிறத ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் நினைக்கிறேன். நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்காததுனால இப்ப பாரு, நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ ஆரம்பிக்க போறேன். டேய், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுறா, இல்லனா நான் உன்னை குத்திடுவேன். கிளம்பு இங்க இருந்து. நோ 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 டார்லிங், நோ. சொல்றத கேளு, இல்லனா நான் உன்னை குத்திடுவேன். போயிடு. என்ன டார்லிங் நீ
என்ன கட்டி அணைப்பன்னு பார்த்தா இப்படி கத்திய காட்டி மிரட்டுற? மரியாதையா நீ இங்க இருந்து No. போயிடு. நோ வேண்டாம் சொல்றேன்ல, சக்தி. மரியாதையா கிளம்பு இங்க இருந்து. ஓ அப்படியா? இப்ப பாக்குறியா? ஐயோ ஐயோ என்ன கொலை வராங்க. ஐயோ சக்தி என்ன கொலை வராமா? சக்தி என்ன கொலை பண்ண வரா. ஏய், என்ன நடக்குதுங்க? சக்தி, அம்மா சந்தோஷ் அம்மா அம்மா அந்த சக்தி என்ன கொலை பண்ண முயற்சி பண்றாமா? டேய், என்னடா எதுக்கு வீடு ரெண்டாகிற அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்க? அத இவ என்ன கொலை பண்ண பாக்குறா. சக்தி, என்ன கத்திய கையில வச்சுக்கிட்டு நிக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? அம்மா, இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நான் பேசாம என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தப்ப என்னோட கையை பிடிச்சு இழுத்து என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாருமா இவரு. ஆமா, உனக்கு வேற வேலையே இல்லையா? நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், வீட்டு வேலையை தவிர பாக்கி எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க. என்ன உன் மனசுக்குள்ள பெரிய உலக அழகின்னு நினைப்பா? வாயை திறந்தாலே போய், எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் போய் போய் போய்.